இது பாருமா, நீ வந்த நேரம் ஃபாரின்ல ஆன் டியூட்டி கிடைச்சிச்சு. திருப்பி வந்துருவான், கவலைப்படாத. ஓ என்னடா 4-5 நாளா போன் சுவிட்ச் ஆஃப் இருக்கேன்னு அறக்க பறக்க பயந்து இங்க ஓடி வந்தா அந்த ஆளு ஜாலியா ஃபாரின் போயிருக்கிறாரா? அதுவும் என்ன விட்டுட்டு நல்ல ஆளு பாக்குறதுக்கு கோணல் மல்ல கருணக்கிழங்கு மாதிரி இருந்தாலும் டிசிஎஸ்எஸ்ல வேலை பாக்குறாரு. என்ன கல்யாணம் பண்ணிட்டா ஃபாரின்லாம் கூப்பிட்டு போவார்னு ஒத்துக்கிட்டேன். இல்லனா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு? இங்க பாருங்கண்ணே, என் கூட படிச்ச பையன் போஸ்ட் ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நீ டென்ஷன் அப்பப்ப எனக்கும் சைல லெட்டர்லாம் போட்டுட்டு தான் இருக்காப்ல. நான் பேசாம வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். போன் பண்ணா சொல்லுங்கண்ணே. அதனால நான் முக்கியமா இல்ல அந்த வேலை முக்கியமானு? அவன் போனதே உனக்காக தானே. போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட்மேன் போனோம். நாடி அர்த்தம். டென்ஷன் ஆகுது. அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதமா. பாஸ்போர்ட் எடுக்கிற வேலையை பாரு. 2 பேரும் சேர்ந்து ஜாலியா பாலிக்கு ஹனிமூன். கலவரம் பண்ணாதமா. அதாவது நீங்க 2 பேரும் எக்ஸ்பிரசிவ் இல்ல? எக்ஸ்பிரசிவ். அதே கர்மம் தான். நீ ஒன்னும் கவலைப்படாதமா. 2 நாள் தான், திரும்பி வந்துருவான். ஐயோ அண்ணே தண்ணிண்ணே. கோ கோ கோ. எனக்கு தண்ணி ஊத்த குயிக். பேபிக்கு மூட் கமிங். டேக் டைவர்சன். இல்லையா? இங்க பாருங்க, இவனுங்கலாம் ஃப்ராடு பசங்க. நீங்க வேற பாக்குறதுக்கு நல்லா கும்தாவா இருக்கறீங்க. கூப்பிட்டு போய் வித்துற போறானுங்க. உஷாருக்கா? போதுமா போதும். நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். நீங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. போஸ்ட் ஆபீஸ் பக்கம் போயிடாத. டே சயின்டிஸ்ட்,